வணக்கம். SSC CGL ஓகேவா? ஸோ அதோட ஹிஸ்ட்ரி PYQ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கடந்த ஆண்டு 2025ல் நடந்த SSC CGLோட வரலாறு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். கடைசியாக வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து நிறுத்தியிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்த கிளாஸில். என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ராணி சென்னம்மா அவங்கள பற்றியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, வாஸ் அன் இயர்லி 19th century queen who led an armed rebellion against the Britishers. ஓகே, ராணி சென்னம்மாங்கிறவங்க வந்து 19th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு ராணி. ஓகேவா? இதில் என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ஷி ஹேல்டு ஃப்ரம் விச் பிரின்ஸ்லி ஸ்டேட் இன் கர்நாடகா. ஸோ இவங்க கர்நாடகா சேர்ந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராணி சென்னம்மா. ஆனால் அங்கே எந்த பகுதியை சேர்ந்தவங்க, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ மைசூர் வந்து இருக்குது, ஆப்ஷன் பி கிட்டூர், ஆப்ஷன் சி வந்து கொடகு, ஆப்ஷன் டி வந்து பெல்கம். ஓகேவா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி கிட்டூருங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ராணி சென்னம்மாங்கிறவங்க வந்து 1878லேருந்து 1829 வாழ்ந்த இந்த குயின் வந்து கிட்டூரை சேர்ந்த குயின். ஓகேவா? மகாராணி. இவங்க வந்து என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கிற கிட்டூர் பகுதியை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் இந்தியன் ரூலர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம சைடில் யார் இருக்காங்க? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, ராணி ஜான்சி இருக்காங்களே, அந்த மாதிரி வந்து இவங்க. ஸோ ராணி ஜான்சிலாம் 1857 அந்த இதில் வந்து நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ராணி சின்னம்மாங்கிறது கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் வந்து இயர்லியஸ்ட் பிரிட்டிஷ் அகைன்ஸ்டாக போராடின ஒரு குயின். ஓகேவா? ஸோ 1824 பார்த்தீங்கன்னா, ஷி ஃபாட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக போராடி, ஸோ எதுக்காக? ஏன்னா வந்து அவங்களோட அடாப்டட் சன்னை வந்து அவங்க என்னது பிரிட்டிஷ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிச்சு. ஸோ லார்ட் டல்ஹௌசி கொண்டு வந்த அந்த ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அவங்களோட அடுத்த வாரிசாக வந்து ஒரு அடாப்டட் சன்னை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதே ப்ராப்ளம்னால தான் ராணி ஜான்சியும் வந்து போராடி இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டு ரெகக்னைஸ் தர் அடாப்டட் சன் ஆஸ் அ லீகல் ஹையர் அண்டர் த அனெக்சேஷன் பாலிசி கீழே, அனெக்சேஷன் பாலிசி கீழே. ஓகேவா? ஏற்றுக்கல. ஓகேவா? ஸோ 1824 தனது தத்தெடுத்த மகனை வாரிசாக ஏற்க மறுத்த பிரிட்டிஷாருக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தினார். ஸோ அதுக்கு வந்து நடத்தினது தான் இந்த போராட்டம். அதில் தான் ராணி சென்னம்மாங்கிறது ஒரு எர்லியராக வந்து போராடினவங்க. ஓகேவா? ஸோ அதனால இவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவங்க வந்து கர்நாடகாவில் கிட்டூர் பகுதியை சேர்ந்த மகாராணி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ மதுரா ஆர்ட் ப்ரொடியூஸ்டு இமேஜஸ் ஃபார் போத் இந்தியன் அண்ட் நான் இந்தியன் பேட்ரன்ஸ். ஓகே. ஸோ என்னது இந்தியன் அண்ட் நான் இந்தியன் பேட்ரன்ஸில் வந்து மதுரா ஆர்ட் வந்து இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரா ஆர்ட் வந்து இக்னோர்டு நேச்சர் பேஸ்டு தீம்ஸ் இன் இஸ் கல்ச்சர். மதுராங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம். புத்திஸ்ட் ஸ்கல்ப்சரை பற்றி பார்க்கும்போது கடைசியாக வந்து டெவலப் ஆனது தான் மதுராங்கிற அந்த ஸ்கல்ப்சர். ஓகே. ஸோ அந்த ஃபார்ம். ஓகே. ஸோ இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் மதுரா பற்றியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டுன்னு நம்ம இப்போ செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மதுராங்கிறது இந்தியன் அண்ட் நான் இந்தியன், இந்தியன் இல்லாத இமேஜஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து மதுரா ஆர்ட் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, இந்த இயற்கை சார்ந்த தீம்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா? போத் இந்தியன் அண்ட் நான் இந்தியன் பேட்ரன் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அது கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து நேச்சர் பேஸ்டு தீம்ஸை அவாய்ட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்களே, அது டோட்டலி ராங். நேச்சர் பேஸ்டு தீம்ஸும் வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸில் வந்து பிரதிபலிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. மதுரா குஷானர் ஆட்சி காலத்தில் தான் இந்த மதுரா ஆர்ட் வந்து டெவலப் ஆகியிருக்கும். ஓகேவா? இந்த இந்த பணியில் பார்த்தீங்கன்னா, புத்தம், சமணம், இந்து மதம் ஆகியவற்றுக்கான சிற்பங்களில் வந்து உருவாக்கப்பட்டன. ஓகேவா? ஸோ இக்கலையில் வந்து இயற்கை சார்ந்த வடிவங்கள் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மரங்கள், பறவைகள், மலர் வடிவங்கள், யக்ஷினிகள், ஸோ இது மாதிரியான போன்றவை அதிகமாக இடம்பெற்றதால் இயற்கையை புறக்கணித்தது என்று கூற்று வந்து தவறா இங்கே. ஓகேவா? ஸோ இயற்கையை புறக்கணிக்கலை. ஸோ வந்து மரங்கள், பறவைகள், மலர் வடிவங்கள் இதெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள். ஸோ அப்போல்லாம் இதெல்லாம் இருந்தது. அப்போ இருந்ததுன்னா அப்புறம் எப்படி இது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக முடியும்?
ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹோலா மஹோலா ஃபெஸ்டிவல் இன் பஞ்சாப்? ஓகேவா? ஹோலா மஹோலா ஃபெஸ்டிவல்னு வந்து பஞ்சாபில் வந்து பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, அதில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன மாதிரி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது வந்து உமன் மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. செலிப்ரேட்டட் மெயின்லி பை உமன் த்ரூ கிராஃப்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் இன் பட்டியாலா. இது வந்து ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஷோ கேசஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், லங்கார்ஸ் அண்ட் நிஹாங் மாக் பேட்டில்ஸ் அண்ட் அந்த்பூர் சாஹிப். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இல்லை ஷோகேஸ் பண்ணுவாங்கன்றாங்க. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸோ லங்கர்ஸ் அண்ட் நிஹாங் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய வால், ஸோ அந்த வந்து அவங்களோட அந்த சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இல்லை இது பண்ணுவாங்க, ஷோகேஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. மூணாவது வந்து இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பஞ்சாபில் வந்து தீபாவளிக்கு பிஃபோர் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ஹோலா மொஹலாங்கிறது வந்து ஹோலியோட அதே நாள் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இட் ஷோகேசஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், லங்கர்ஸ் அண்ட் நிஹாங் மாக் பேட்டில்ஸ் அட் ஆனந்த்பூர் சாஹிப். ஓகே, ஸோ இதுக்கான இது பார்க்கலாமா? ஹோலா மொஹலாங்கிறது ஒரு சீக் ஃபெஸ்டிவல். ஓகே, யார் இதை இது பண்ணாங்க, தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங். ஓகே, ஸோ குரு கோபிந்த் சிங் 1801 வந்து இது தொடங்கினாங்க. ஸோ இது அனந்த்பூர் சாஹிப் அப்படின்னு பஞ்சாபில் இருக்கிற இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்வலாக எப்போனா ஆஃப்டர் ஹோலிக்கு அப்புறம் தான் வந்து இது நடக்கும், இந்த ஃபெஸ்டிவல்லே, இந்த சீக் ஃபெஸ்டிவல்லே. ஓகே, இதில் என்னெல்லாம் வந்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி ட்ரெடிஷன், அவங்களோட போர் முறைகள், சீக்ஸோட போர் முறைகளை வந்து காமிப்பாங்க. கட்கா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங். ஓகே, அதே மாதிரி வந்து மாக் பேட்டில்ஸ் பை நிஹாங் வாரியர்ஸ்னுவாங்க அவங்களோட அந்த வாரியர்ஸ். ஸோ அது எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி கிச்சன் நடக்கும். லங்காருன்னு வாங்க கம்யூனிட்டி கிச்சன். நீங்கள் அவங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட டெம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கிச்சன் இருக்கணும், யார் வேணால் போய் சாப்பிட்லாம். ஓகேவா? லங்காருன்னு வாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹோலா மொஹலாங்கிறது சீக் ஃபெஸ்டிவல், ஹோலிக்கு அப்புறம் நடக்கிற சீக் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ குதிரை சாகசங்கள், நிஹாக் வீரர்களின் அவங்களோட போர் நிகழ்ச்சிகள் மற்றும் லங்கார் எனப்படும் சமூக உணவளிப்பு மற்றும் முக்கிய அம்சங்களாக உள்ளன அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, மார்கி சங்கீதா. ஓகேவா? மார்கி சங்கீதாங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் இந்திய மியூசிக். ஸோ இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு தான் கேள்வி. ஃபோக் மியூசிக்லேருந்து வந்ததா, வேதிக் ட்ரெடிஷன்ஸ்லேருந்து வந்ததா, கோட்லி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து வந்ததா, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வந்ததா? ஓகே, ஸோ மர்கி சங்கீதா இன் ஏன்ஷியன்ட் இந்தியன் மியூசிக் வாஸ் ரூட்டட் இன் வேதிக் ட்ரெடிஷன்லேருந்து தான் வந்தது. ஓகேவா? ஃபோக் மியூசிக்கோ, வேதிக் ட்ரெடிஷன், கோட்லி என்டர்டெயின்மெண்ட், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா வேதிக் ட்ரெடிஷன்லேருந்து வந்தது தான் மர்கி சங்கீதா. ஓகே, மர்கி சங்கீதம் வந்து ஒரு ரெஃபர் டு த ஒரு சேக்ரட் அண்ட் கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் மியூசிக். ஓகேவா? இது ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் மியூசிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் சாமவேதாவோட சான்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இருக்கும் இந்த கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கில். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அண்டு கிராமட்டிக்கல் ரூல்ஸோடு நடக்கிற ஒரு இது. ஓகே, மியூசிக். ஓகே, சோல் டுவர்ட்ஸ் மோக்ஷா. ஓகே, ஸோ இந்த மியூசிக் வந்து அந்த மோட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சோல் கைடு வந்து இது கொடுக்கும். ஓகே, ஸோ இட் டிஃபர்ட் ஃப்ரம் தேசி சங்கீதா விச் வாஸ் ரீஜனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டட். மற்ற தேசி சங்கீதா விட மார்கி சங்கீதாங்கிறது எப்படி டிஃபர்னா, தேசி சங்கீதாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து நடத்தப்படுகிறது. அதுவே மார்கி சங்கீதாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேதிக் ரிச்சுவல்ஸோட, வேதிக் அந்த சான்ஸோட வந்து நடத்தப்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் இது. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன, ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஆப்ஷன் பி வேதிக் ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது ஒரு டான்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்கி டான்ஸ். ஓகேவா? இந்த கோல்கி டான்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக பெர்ஃபார்ம்டு பை எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ட்ரெடிஷ்னலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேள்வி. ஓகேவா? ஸோ ஃபிஷர் ஃபோக்னா என்ன, மீனவர்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ மூணாவது வந்து ஷெப்பர்ட்ஸ், டி பார்த்தீங்கன்னா வீவர்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ கோல்கி டான்ஸ் வந்து இஸ் எ லைவ்லி ஃபோக் டான்ஸ் ஆஃப் த
கோலி ஃபிஷர் ஃபோக் கம்யூனிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. ஓகேவா? இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் ரோவிங் போட்ஸ், அந்த அப்படியே படகை வந்து அவங்க ரோ பண்ணுற மாதிரியும், இல்லை வந்து அந்த நெட்டை போட்டு அந்த மீன் பிடிக்கிறாங்களா கேஸ்டிங் நெட்ஸு, அதே மாதிரி அந்த சீ வேவ் மோஷன் அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி அவங்க அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இது வந்து நடத்துவாங்க. எந்த பகுதி? மகாராஷ்டிரா அண்டு கோவாவில். ஓகேவா? ஸோ இது டான்ஸ் பேர் என்ன? கோலி டான்ஸ் அண்டு கோலி ஃபிஷர் ஃபோக் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பண்ணுறாங்க. கோலி நடனம் கோலி மக்களின் நாட்டுப்புற நடனமாகும். ஸோ இந்த படகு ஓட்டுதல், வலை வீசுதல் மற்றும் கடல் அலைகளின் இயக்கங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, சில கிளாசிக்கல் டான்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ரொம்ப பேசிக்காக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்கள். கிளாசிக்கல் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டோட ஸ்டேட் டான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஓகே, ஸோ டிவோஷனல் தீம்ஸை பேஸ் பண்ணி கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸோடு பண்ணுறது தான் பரதநாட்டியம். அடுத்தது கதக். கதக் வந்து அவங்கள எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, கதக்னா மகாராஷ்டிராவான்னு. கிடையாது, யூபி. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒர்க்கில் வந்து அப்படியே ஸ்பின் மாதிரி சுற்றி சுற்றி ஆடுவாங்க. அடுத்தது கதகளி. கதகளி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபுல்லாக வந்து ஃபேஸில் வந்து அந்த கலர் கலராக இது பண்ணி நல்ல ஒரு பெரிய இது மாதிரி கவுன் மாதிரி போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் பண்ணுறது. ஸோ எலாபரேட் மேக்கப், அதான் சொன்னேன் இல்லையா, எலாபரேட் மேக்கப் அண்ட் டான்ஸ் ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது அகைன் கேரளாவில் நடத்துகிற இன்னொரு டான்ஸ் பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம்னு சொல்லுவாங்க. மோகினி ஆட்டம்ங்கிறது ஒரு கிரேஸ்ஃபுல்லாக சோலோ டான்ஸ். ஓகேவா? ஃபெமினைன். இதுவும் மோரார்லெஸ் பரதநாட்டியம் மாதிரி தான். ஓகே, அடுத்தது குச்சிப்புடி. இது வந்து ஆந்திர பிரதேஷில் நடத்துகிற ஒரு டான்ஸு, ஆந்திர பிரதேஷ் சேர்ந்த ஒரு டான்ஸு. ஸோ வந்து இந்த குச்சிப்புடியில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க, டான்ஸ் ட்ராமா மாதிரி நடக்கும். அந்த குச்சிப்புடி இதுலேயே வந்து ஒரு ஏதோ ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க அந்த டான்ஸ்லேயே. ஓகே, அடுத்தது ஒடிஷா சேர்ந்த ஒடிசி. ஓகே, ஸோ இது வந்து லிரிக்கல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மணிப்புரி. வந்து மணிப்பூரை சேர்ந்த மணிப்புரி வந்து இது வந்து ஒரு டிவோஷனல் டான்ஸ் ஆஃப் ராதாகிருஷ்ணா. அவங்கள பேஸ் பண்ணி ஒரு டிவோஷனல் டான்ஸ், ஒரு சாஃப்ட் அண்ட் டிவோஷனல் டான்ஸ். ஓகே, அஸ்ஸாம் பகுதியை சேர்ந்த சத்ரியா. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ்மா. இது வந்து ஒரு வைஷ்ணவைட் டான்ஸ் ட்ராமா ட்ரெடிஷன். ஓகேவா? வைஷ்ணவைட்டோட டான்ஸ் ட்ராமா ட்ரெடிஷன். ஓகே, இது இல்லாமல் இந்தியாவில் வந்து சில முக்கியமான ஃபோக் டான்ஸஸ் இருக்குது, நிறைய இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா கொஸ்டினில் பார்த்தா அதே தான், கோலி டான்ஸ். இது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கோவா பகுதியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ஃபோக் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஃபிஷர் ஃபோக்குன்னா அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த அந்த ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க இல்லையா, மீனை பிடிக்கிறது, அந்த வலையை வீசுறது, அந்த மாதிரி இருக்கும் அவங்க டான்ஸ் எல்லாமே. ஓகேவா? அடுத்தது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸஸ், இதெல்லாம் நாட்டுப்புற அந்த இது கலைகளில் வரும். லவானிங்கிற ஒரு டான்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸில் வந்து நடக்கும், டோல்கி மியூசிக் ஏற்ற மாதிரி. அடுத்தது குஜராத்தோட கர்பா டான்ஸ். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ குஜராத்தில் வந்து இந்த சர்க்குலர் ரவுண்டாக ஆடுவாங்க. ஓகே, நவராத்திரி அப்போ பார்த்துருப்பீங்க, இது கோலாட்டம். இதெல்லாம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட இன்டாங்கேபிள் அந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜில் வந்து இந்த கர்பா டான்ஸ் வந்து ஐ திங்க் 2024 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது ஒரு யூபிசியில் கூட கேட்டாங்க. ஓகே, ஸோ கர்பா டான்ஸ் அப்படிங்கிறது சர்க்குலர் டான்ஸ் யூஸிங் நவராத்திரி அப்போ பண்ணுறது. அடுத்தது தாண்டியா ராஸ் அப்படிங்கிறது குஜராத்தில் வந்து பண்ணுற ஒரு டான்ஸு. இது வந்து டெக்கரேட்டட் ஸ்டிக்ஸை வச்சு வந்து பண்ணுவாங்க. ஓகே, தாண்டியா டான்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அந்த தமிழில் கூட ஒரு சாங் இருக்கும், தாண்டியா ஆட்டம்னு. ஓகே, ஸோ அது வந்து டான்ஸ் வித் டெக்கரேட்டட் ஸ்டிக்ஸை வந்து டெக்கரேட் பண்ணி அந்த ஸ்டிக்ஸ்லேயே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அடுத்தது பஞ்சாபோட ஃபேமஸான பங்க்ரா. ஓகே, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹார்வெஸ்ட் இதை பேஸ் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க பை மீன். அடுத்தது பஞ்சாப்லேயே வந்து கித்தா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்குது. இது வந்து அங்கே இருக்கிற உமன்ஸ் இருக்காங்களே, பஞ்சாப்பை சேர்ந்த உமன் வந்து அவங்களோட ஃபோக் டான்ஸ் இது. ஓகேவா? அடுத்தது கூமர், ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இது வந்து கலர்ஃபுல் ஸ்விர்லிங் ஸ்கர்ட், அந்த ரவுண்டாக அந்த ஸ்கர்ட்லேயே வந்து சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு அந்த ஸ்கர்ட்டும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூமார், ராஜஸ்தான். அடுத்தது பிஹு.
ஓகே. இந்த பிஹுங்கிற ஃபோக் டான்ஸ் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஸ்டேட்டு. ஸோ அஸ்ஸாமீஸோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், ஓகேவா? அஸ்ஸாமீஸோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் பிஹு. அடுத்தது சாஹு. ஒடிஷா, ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் வந்து சாஹு அப்படிங்கிற டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு மார்ஷியல் டான்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மாஸ்க்கு ஆக்ரோபேட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அவங்களோட அந்த போர்க்கலைகளை வந்து காமிப்பாங்க. யஷ்கானா அப்படிங்கிறது கர்நாடகாவில் பண்ணுற ஒரு டான்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஃபோக் தேட்டர், அதாவது நாட்டுப்புற அந்த இது இருக்கு இல்லையா, இதில் வந்து பண்ணுறது டான்ஸ் அண்ட் மியூசிக் மூலமாக ஒரு ஃபோக் தேட்டர் மாதிரி நடத்துவாங்க, ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஃபுங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பண்ணுற டான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்த பெண்கள், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க சேர்ந்து. ஓகே, குரூப்பாக. ஓகே, ஹோஜாகிரிங்கிறது திரிபுரா சேர்ந்த ஒரு டான்ஸு. ஸோ இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பேஸ்டு டான்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, பேலன்ஸ்டு பேஸ் டான்ஸ்னால் தலையில் ஏதோ வச்சுக்கிட்டு அது மூலமாக டான்ஸ் ஆடுவாங்க, ஹோஜாகிரின்னு சொல்லுவாங்க. அது பேலன்ஸ் பண்ணி அது விடாமல் கரெக்டாக ஆடுவாங்க. ஓகேவா? நம்ம இதில் இருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டில் கரகாட்டம் தலையில் வச்சு, ஸோ அந்த மாதிரியான டான்ஸ் தான் இது ஹோஜாகிரிங்கிறது திரிபுராவில். ஓகே, ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த டான்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தா பத்தாது, நீங்கள் இப்போ கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு, ஸோ இந்த டான்ஸ் இருக்குது, இந்த ஊருன்னு கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு இது எதுக்கான டான்ஸு அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு டான்ஸும் அதோட ஸ்டேட்டும் படிக்கும் போது அது எதுக்கான டான்ஸ், உமனா மென் ஆடுவாங்களா, அது மாதிரியான அது டிஸ்கிரிப்ஷன்ஸும் நீங்கள் அதோட ஃபியூச்சர்ஸும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் கொடுத்தேன். ரொம்ப முக்கியமான ஃபோக் டான்சஸ் அண்டு கிளாசிக்கல் டான்சஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். வாட் இஸ் த வேர்ட் அலரிப்பு, அலரிப்பு, ஓகேவா, இந்த கான்டெஸ்ட் ஆஃப் பரதநாட்டியம்? ஓகே, அலரிப்புன்னுவாங்க. ஓகேவா? பாருங்கள் எந்த அளவுக்கு கேள்வி இருக்குது. பரதநாட்டியம்ங்கிறது கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும், தமிழ்நாடுன்னு தெரியும். ஆனால் அதில் வந்து ஒரு இது வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அலரிப்பூன்னு. ஓகே, அப்படின்னா என்ன வந்து மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏன்னா டு ஆடான் வித் ஃப்ளவர்ஸ், ஆப்ஷன் பி வந்து டு இன்வோக் பிளெஸ்ஸிங்ஸ், ஆப்ஷன் சி வந்து டு எக்ஸ்ப்ரோஸ் எமோஷன்ஸ், ஆப்ஷன் டி வந்து டு டெபிசிட் டிவைன் லவ். ஓகேவா? அலரிப்புங்கிறது இஸ் ஓப்பனிங் ஐட்டம் இன் பரதநாட்டியம் ரெசிட்டல். ஓகேவா? த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் தெலுங்கு, மீன்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா டு ப்ளூம், டு அடான் வித் ஃப்ளவர்ஸ், அதுதான் அது வந்து மீன் பண்ணுது. இது வந்து ஒரு பியூர் டான்ஸ் சீக்வென்ஸ். ஓகேவா? இது யார் பண்ணுவாங்கன்னா டு வார்ம் அப் த பாடி அண்ட் இன்வோக் பிளெஸ்ஸிங்ஸ் பிஃபோர் த மெயின் பெர்ஃபார்மன்ஸ். மெயின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த பாடியை வார்ம் அப் பண்ணுறது, ஸோ பிளெஸ்ஸிங்ஸ்க்காக பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அழகாக காலை விரித்து அந்த கையில் வந்து அந்த பூ மாதிரி டு அடன் த ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது பண்ணி தான் தொடங்குவாங்க அலரிப்புன்னு. ஓகே, பரதநாட்டிய நிகழ்ச்சியின் தொடக்க அங்கமாகும் அலரிப்பூ என்ற சொல்னா மலர்தல், மலர்களால் அலங்கரித்தல். ஒரு மலர்னால் அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, ஸோ இது எதுனா ஸோ ஒரு வார்ம் அப் மாதிரி இனிஷியலாக அந்த டான்ஸ் பரதநாட்டியம்ங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆப்ஷன் ஏ டு அடன் வித் ஃப்ளவர்ஸுங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஹவு மெனி மண்டலாஸ் ஆர் தேர் இன் த ரிக்வேதா? ஸோ ரிக்வேதத்தில் வந்து எத்தனை மண்டலங்கள் இருக்குது அதுதான் கேள்விங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை மண்டலங்கள் இருக்குது? 10, 12, 9, 11 கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? 10 தான். ஆப்ஷன் ஏ 10. ஓகே, ரிக்வேதத்தை பற்றி பார்க்கலாமா? ரிக்வேதா வந்து இருக்கிறதுலே 4 வேதங்கள் இருக்குப்பா. என்னென்ன வேதம் இருக்குது? ஓகே, ஸோ ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் 4 வேதத்தில் ரொம்ப பழமையான வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் வேதா வந்து ரிக்வேதான்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் எத்தனை மந்திரங்கள் ஹைமன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1028 ஹைமன்ஸ் இருக்குது. இது 10 மண்டலமாக வந்து புக்ஸ் போட்டிருக்காங்க. 10 மண்டலாஸ் வந்து இது இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லிட்ரரி ஒர்க் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவோட ஓல்டஸ்ட் லிட்ரரி ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா ரிக்வேதா தான் சொல்லுவாங்க.
ஓகே. ரிக்வேதம் வந்து 4 வேதத்துல ஒண்ணு. ஸோ ஓகே. இந்த 10 வேதங்கள் இருக்கு இல்லையா? மண்டலங்கள். ஓகே. ஸோ அதுல வந்து ரிக்வேதால 10 மண்டலங்கள் இருக்கு. அது என்னென்னங்கிறது பார்க்கலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரங்கள் அந்த வேரியஸ் சாதுக்கள் பண்ற அந்த மண்டலங்கள் வந்து இருக்கும். முதல் மண்டலத்துல. ஓகே. இது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹைமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வதுலேருந்து 7வது வரைக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி புக். ஓகே. ஸ்பெசிஃபிக் ஃபேமிலிஸ் ஆஃப் சேஜஸ். ஓகேவா? அந்த சன்னியாசிகளோட அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபேமிலிஸை பேஸ் பண்ணி இந்த புக்கோட இது இருக்கும். ஃபேமிலி புக்ஸ் மாதிரி இருக்கும். 8வது பார்த்தீங்கன்னா, அகைன் மந்திரங்கள் ஹைமன்ஸ் ஆஃப் த கான்வா அண்ட் அதர் ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். 9வதுல பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் டு த சோமா. ஓகே. இது வந்து சோமபானம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாக்கர்டு ரிச்சுவல் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க. சோமபானம்காக 9வது மண்டலம். 10வது மண்டலம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிலாசபிக்கல் ஹைமன்ஸ். ஸோ இதில் வந்து புருஷ சுக்தா அண்ட் நசதியா சுக்தா இந்த மாதிரியான கிரியேஷன் ஹைமன்ஸ் வந்து இருக்கும் 10வது. இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிக்வேதா தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வேதாஸ். அதுவே சாமவேதா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது வந்து எதுக்குன்னா வேதா ஆஃப் மியூசிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இசைக்கும் ஒரு வேதம். ஓகே. யஜுர்வேதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க இல்லையா? சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கான வேதம் தான் என்னது? யஜுர்வேதா. ஓகே. அதே மாதிரி அதர்வ வேதா நீங்கள் பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்குன்னா வழிபாடு இருக்கும், சார்ம்ஸ் இருக்கும், ஹீலிங் ப்ராக்டிசஸ் இருக்கும், ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் இது எல்லாமே வந்து அதர்வ வேதால இருக்கும். எல்லாத்தோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே இந்த வேதத்துக்குள்ளேயே எல்லாத்துக்குமே 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். என்னென்னா சம்ஹிதா, பிரம்மாண, அதே மாதிரி ஆரியங்கா, உபனிஷத். சம்ஹிதானே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைமன்ஸ் அண்ட் மந்த்ராஸ் இருக்கும். பிரம்மணாஸ்னா ரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஆரியங்கானா வந்து மெடிடேஷன் அண்ட் கண்டம்ப்ளேஷன் இருக்கும். உபனிஷத்னு பார்க்கும்போது ஃபிலாசபிக்கல் டீச்சிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை பற்றி இருக்கும். ஒவ்வொரு வேதத்துலையுமே இது இருக்கும். இந்த 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். ஓகே. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா எத்தனை மண்டலம் இருக்குது ரிக்வேதாவில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் த பொங்கல் ஃபெஸ்டிவல்? பொங்கல் நம்ம பண்டிகை இருக்கு இல்லையா? அதை பற்றியான ஒரு கேள்வி. ஓகே. தாய் பொங்கல் ஹானஸ் கேட்டில் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. மாட்டு பொங்கல் அடவுன்ஸ் த கேட்டில். ஓகேவா? பொங்கல் மேலே ஹோஸ்ட் கைட் ஃப்ளையிங் பண்ணுவாங்கன்றாங்க, காத்தாடி விடுவாங்கன்றாங்க. டி வந்து போகி டே அன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்றாங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ மாட்டு பொங்கல் அடவான்ஸ் த கேட்டல். ஸோ ஜல்லிக்கட்டு வந்து அன்னைக்கு பண்ணுவாங்க கிடையாது. ஓகேவா? போகி டே அன்னைக்கு பண்ணுவாங்க கிடையாது. ஸோ மாட்டு பொங்கலுக்கு இது அப்போ பண்ணுவாங்க. ஸோ தை பொங்கல் வந்து ஹானஸ் கேட்டில் ஹானர் பண்ணவா இல்லை. ஸோ விவசாயத்தை ஹானர் பண்ணுறதுக்காக தான் தைப்பொங்கல் வந்து முதல்ல பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் வரும். அதுக்கப்புறம் வந்து முதல்ல போகி வரும், தைப்பொங்கல், மாட்டு பொங்கல்னு வரும். அதே மாதிரி வந்து காத்தாடிக்காக பண்ணுவாங்க, தப்பு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ஓகே. ஸோ மாட்டு பொங்கல்ங்கிறது 3வது நாள், அந்த 4 டே ஃபெஸ்டிவல் பொங்கல் திருவிழாவில் 3வது நாள் தான் வந்து மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க? ஸோ நம்மளோட கால்நடைகள் இருக்குல்லையா, டு ஹானர் த கேட்டல்ஸ், கால்நடைகளை வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி. ஓகே. ஏன்னா அதோட விவசாயத்தில் அதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா கவுஸ் அண்ட் புல்ஸ் வந்து டெக்கரேட்டட் வித் ஃப்ளவர்ஸ், பெல்ஸ் அண்ட் பெயிண்டட் ஹார்ன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் லைக் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முக்கியமானது, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். அடுத்தது, விச் மிசோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேட் ஆஃப் கர்வ்டு உடன் பீசஸை வச்சு செய்வாங்க அண்ட் பிளேடு வித் த உட்டன் ஹேமர். ஓகேவா? அந்த மரத்தால் செஞ்ச ஹேமர். ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ்டு ஒன்லி அட் மெமோரியல் ஸ்டோன் செரமனி அண்ட் நாட் டேக்கன் இன் டு ஹோம்ஸ். அங்கே வந்து நடக்கிற அந்த மெமோரியல் ஸ்டோன் செரமனியில் மட்டும்தான் அந்த மரத்தாலான அந்த வந்து ஹேமர் சுற்றியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
ஓகேவா. இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா. மிசோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி வந்து உடன் பீசஸ்னால வந்து செய்வாங்க. ஓகே. பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெங் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. டர்பு, குவாங் அண்ட் டல்காங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டல்காங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். டல்காங்கிறது ட்ரெடிஷ்னல் மிசோ, அதாவது மிசோரம் அவங்களோட பெர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் பாரம்பரிய தாள இசை கருவி இது. ஓகேவா. இதில் வந்து 3 பெரிய வெற்றிட மரக்கட்டைகளால் உருவாக்கப்பட்டது. 3 பெரிய அந்த வெற்றிட மரக்கட்டைங்க இருக்குல்ல, அதனால தான் உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மரக்கட்டையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட் வந்து கொடுக்கும். அதை ஸ்டக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சவுண்டு கொடுக்கணும். ஓகேவா. இட் இஸ் ட்ரெடிஷ்னலி கெப்ட் அட் த வில்லேஜ் என்ட்ரன்ஸில் வைப்பாங்க அண்ட் யூஸ்டு மெயின்லி டூரிங் மெமோரியல் அண்ட் ஃபியூனரல் செரமனிஸில் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. யூஸ்டு எங்கே மெயின்லி வந்து மெமோரியல் அண்ட் ஃபியூனரல் செரமனிஸில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிம் இன் த மிம் குட் ஃபெஸ்டிவல்? ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா a rare millet stored for famine, is a sacred herb for tribal healing. மூணாவது the lost harvest representing survival and love. டி பார்த்தீங்கன்னா a mythological offering for spiritual spirits only அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா மிம், இந்த மிம் குட் ஃபெஸ்டிவலில் வந்து அது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது? மிம் அப்படிங்கிறது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது? ஓகேவா. இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அறுவடையோட அந்த கடைசி சர்வைவல் அண்ட் லவ்வை தான் அந்த மிம்முங்கிற அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. மிம் குட்டுங்கிறது என்னன்னா மீசோ மற்றும் குக்கி மக்களால், மீசோ மற்றும் இந்த குக்கி இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருவிழா. ஓகேவா. ஸோ இதில் வந்து மிம் என்பது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா மக்காச்சோளத்தை. ஓகேவா. ஸோ மக்காச்சோளத்தை தான் இங்கே மிம்முங்கிறது குறிக்குது. ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன்ஸில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் ஹார்வெஸ்ட் சர்வைவல் அண்ட் லவ்வை வந்து குறிக்குது. ஸோ இந்த ஆண்டின் கடைசி அறுவடை பயிராக கருதப்படுகிறது தான். அந்த அறுவடையில் கடைசி அறுவடை பயிர் என்னது? மக்காச்சோளம். ஸோ அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. லாஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னா ரெப்ரசன்டிங் சர்வைவல் அண்ட் லவ்வை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். இது வந்து இது இஸ் ட்ரெடிஷ்னலி கெப்ட் அட் த வில்லேஜ் என்ட்ரன்ஸில் வச்சுருவாங்க. ஓகேவா. மெமோரியல் அண்ட் ஃபியூனரல் செரமனிஸ். ஓகேவா. அண்ட் யூஸ்டு மெயின்லி டூரிங் மெமோரியல் அண்ட் ஃபியூனரல் செரமனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரிமெம்பரன்ஸ் ஆஃப் டிபார்ட்டட் அவங்களோட மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஞாபகத்தை இது பண்ணுறதுக்கும் ரிவைவ் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கிற யூனிட்டிக்காகவும் ஒரு கிராட்டிடியூட். ஓகேவா. ஃபார் சர்வைவல் ஆஃப்டர் ஹார்ட்ஷிப். ஸோ நல்லா வருடம் பூரா உழைச்சி அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு கிராட்டிடியூட், இது அதுக்காக நடத்தப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது மிம் குட். மிசோரம் மக்களும் யார் கூக்கி இன மக்களும் வந்து சேர்ந்து நடத்துறது. ஓகேவா. ஸோ மிம்ங்கிறது இங்கே எதுனா சர்வைவல், லவ் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. இது மிம்முன்னா ரெஃபர்ஸ் டு மேஸ், அதாவது மக்காச்சோளத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. அடுத்தது த கர்ச்சி பூஜா ஆஃப் திரிபுரா இஸ் அசோசியேட்டட் வித் வர்ஷிப் ஆஃப் ஹவு மெனி டயட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ திருப்புராவில் நடக்கிற ஒரு பூஜை, என்ன பூஜைனா கர்ச்சி பூஜை. இது வந்து எத்தனை கடவுள் டயட்டிஸ்னு என்ன, அந்த எத்தனை கடவுள்களை வந்து இது ரெப்ரசன்ட் இந்த வந்து இந்த வழிபாடு பண்ணுறாங்க? 12, 14, 15, 16. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் 14 வந்து கடவுளுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க. ஓகே. இந்த கார்சி பூஜை. ஓகேவா. இந்த கார்ச்சி பூஜை வந்து திருப்புராவில் முக்கியமான ஒரு திருவிழா. இதில் 14 தெய்வங்கள். ஓகேவா. ஸோ அவங்கள வந்து வழிபடுறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ காட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 காட்ஸ். இந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுரா அரச குடும்பத்தின் குல தெய்வங்களாக கருதப்படுகின்றன. அவங்களோட அரச இதில் இந்த 14 தெய்வங்களும் குலதெய்வங்கள், இவங்களை வழிபடுறது தான் இந்த பூஜை, கர்ச்சி பூஜை. ஸோ இந்த பூஜை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து பூமியின் வந்து தூய்மையையும் பாவ நிவர்த்தியையும் குறிக்கிறது. திஸ் ஃபெஸ்டிவல் சிம்பலைசஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் ரிமூவல் ஆஃப் சின்ஸ். ஸோ பாவத்திலேருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பூஜை வந்து பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை கடவுளுங்க தான் இங்கே முக்கியமான ஒரு கொஸ்டின். டோட்டலாக 14 கடவுள் வந்து இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ கர்ச்சி பூஜாங்கிறது திருப்புராவில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஃபைன்.
ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான பிவிக்யூஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.